வேலன் சோஷியல் மீடியா இந்திய விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல்லாக உள்நாட்டு தனியார் நிறுவனத்தால் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட முதல் ஆர்பிட்டல் வகை ராக்கெட்டான விக்ரமின்ஸ் ஒன்று இன்று ஜூலை 18 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்தில் இருந்து இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதை அடுத்த செய்தியாளர்களிடம் பேசிய விண்வெளித்துறையின் INS-PACE அமைப்பின் தலைவர் பவன் கே. கோயங்கா, இந்தியாவின் தனியார் துறை சார்ந்த முதல் ஏவுதல் முயற்சி வெற்றிகரமாக நிறைவடைந்தது என்பதை முறைப்படி அறிவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இது எதிர்பார்ப்புகளையும் தாண்டிய ஒரு சாதனை என தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தயாரித்துள்ள இந்த ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். MC ராஜா விடுதியில் முதல்வர் விஜயின் ஆய்வுக்குப் பின் மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தரமான உணவு வழங்கப்படுவதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இரவு 12 மணி வரை மாணவர்கள் விடுதிக்குள் வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூகநீதி மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதி கடந்த திமுக ஆட்சியில் 10 தளங்களுடன் ரூ. 44.5 கோடி மதிப்பில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டது. இங்கு அடிக்கடி குடிநீர் வசதி, உணவின் தரம், பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் குறைபாடுகள் இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் முதல்வர் விஜய் இந்த விடுதிக்கு நேற்று முன்தினம் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். எல் நினோ பாதிப்பு குறித்து ஆராய இந்தியாவிலேயே முதன்முறையாக வல்லுநர் குழுவை முதல்வர் அமைத்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: எல் நினோ பாதிப்புகளை ஆராய்ந்து மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அந்த குழு அறிக்கை வழங்கும். அமெரிக்கா, சீனாவைத் தொடர்ந்து இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் விக்ரமின்ஸ் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து சாதனை படைத்துள்ளது. விக்ரமின்ஸ் ஒன்று ராக்கெட் பயண வெற்றியைத் தொடர்ந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பவன்குமார், சந்தனா, நாகா பரத்தாகா ஆகியோர் பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பிரதமர், இந்தியாவை நீங்கள் பெருமைப்படுத்தியுள்ளீர்கள். நம் விண்வெளி கனவுகள் குறித்து பலர் சந்தேகம் எழுப்பினர். ஆனால் விண்வெளியில் இந்தியாவின் லட்சியங்களை வைத்து இளைஞர்களின் கனவுகளுக்கு வேரூன்றி இருக்கிறீர்கள். இந்திய இளைஞர்களால் எல்லாம் செய்ய முடியும் என நிரூபித்துள்ளீர்கள். இந்திய இளைஞர்கள் மீது நான் வைத்த நம்பிக்கையை நிஜமாக்கிவிட்டீர்கள். நம்பிக்கை வைத்தால் அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்பதை இக்குழு நிரூபித்துள்ளது என்று வாழ்த்தினார்.